Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு மே மந்த் ரீடிங் பார்க்க போகிறோம். ஸோ 2 பைல் வச்சுருக்கேன், பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2. உங்களுக்கு எந்த பைல் வேணும்னாலும் நீங்கள் டெஃபினட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. 2 பைல் வேணும்னாலும் எஸ், 2 பைலுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1 இந்த எல்லோ கலர் சிட்ரினோட கிறிஸ்டல் அண்ட் pile number 2 green color, green aventurine. ஸோ ஒரு 2 seconds டைம் தரேன், நீங்கள் எந்த பைல் சூஸ் பண்ணணுமோ டெஃபினட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. எஸ், ஐ திங்க் சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். அப்படியே உங்களுக்கு எனக்கு டைம் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கான என்ன பைல் வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ கேன் see the reading. ஓகேங்களா? ஸோ 2 பைலில் now I am choosing pile number 1. ஓகே, பைல் நம்பர் 1 உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். வாவ், எம்ப்ரெஸ். ஸோ மே மந்த்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது, டெஃபினட்டாக ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சம்திங் இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் இருக்குது. ஏதாவது ஒரு ஆக்சுவலி ஒரு சில பேருக்கு ஐ திங்க் வீடு இல்லை நிலம் ஏதோ சேல் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மே மந்த். அப்படி இல்லைன்னா அது ரொம்ப நாளாக நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் நோக்கி நீங்கள் போறீங்க. அண்ட் ஃபெர்டிலிட்டி பாசிபிள், ஒரு குட் நியூஸ் இருக்குங்க டெஃபினட்டாக. உங்கள் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான எல்லா ஸ்டெப்ஸுமே இந்த மந்த் நடக்கும். மே மந்த் உங்களோட லைஃப் அப்கிரேட் ஆகிறதுக்கான ஒரு கிரேட்டஸ்ட் மந்த்னு நான் சொல்லுவேன். ஸோ என்னென்ன பிளாக்கேஜஸ் இருக்குதோ அது அத்தனை ரிமூவ் ஆகும். அது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதை எப்படி அந்த பிளாக்கேஜஸை ரிமூவ் பண்ணுறது, எங்கே பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கான ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும் இந்த மந்த். ஸோ திஸ் இஸ் வெரி குட் மந்த். உங்களுக்கு ஒரு ப்ரொடக்டிவான மந்தாக இருக்கும் கண்டிப்பாக. சி அண்ட் இந்த மந்த் ஃபேமிலி டூரு கெட் டுகெதர்னு ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஐ திங்க் ஃபேமிலி டூராக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு கசின்ஸோட மீட் அப், அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் இந்த மந்த் நடக்கும். அண்ட் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குங்க. உங்களோட ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னோர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு காட்சியளிப்பாங்க. இட் குட் பி உங்கள் கனவுல வரலாம், இல்லைன்னா நீங்கள் ரொம்ப நாளாக உங்கள் முன்னோர்களோட ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் சேல் ஆகாமல் இருந்திருக்கும். அது கண்டிப்பாக சேல் பண்ணுறதுக்கு உங்கள் முன்னோர்களோட உதவி உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கிடைக்கும். அண்ட் அவங்களோட ப்ரெசன்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ண சான்சஸ் இருக்குது ஒரு சில பேருக்கு. அண்ட் கெரியர் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கெரியர் உங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியாவில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகள், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் சால்வ் ஆகும். அண்ட் ஒரு சில பேர் சேஞ்ச் ஆஃப் ஜாப் நடக்க சான்சஸ் இருக்குது. உங்களோட பேஷன், உங்களோட கோல் இது நோக்கி ஏதாவது ஒரு ஸ்டெப்பாக அதை எடுத்து வைப்பீங்க இந்த மந்த்து. அதுக்கான ஒரு ஐடியா, மோட்டிவேஷன் டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ பாசிட்டிவாக இருங்க. அண்ட் இந்த மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்களோட ஹெல்ப் கிடைக்கும். அது யாராக வேணா இருக்கட்டும், அது நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த டைமில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஒரு அவங்க கூட நீங்கள் பேசியிருக்க கூட மாட்டீங்க, அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க உங்களுக்கு வாலண்டியராக ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, உங்களோட கெரியர் ரிலேட்டடாகவும் சரி, உங்கள் ரிலேஷன்ஷிப் விஷயமும் சரி. பட் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த பர்சனை பிடிச்சிக்கோங்க. பிகாஸ் அவங்க உங்களுக்கு யூனிவர்ஸால் சென்ட் பண்ணப்பட்டவங்க. ஓகேங்களா? உங்களோட ப்ராப்ளம்ஸ், உங்கள் ப்ரேயர்ஸ் எல்லாமே யூனிவர்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ கரெக்டான டைமிங்காக யூனிவர்ஸ் இவ்வளோ நாள் அந்த டிவைன் டைமிங் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே. ஸோ உங்களுக்கான அந்த டிவைன் டைமிங் இந்த மந்த் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அந்த பர்சனை கரெக்ட் டைமில் யூனிவர்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அது உங்களுக்கே ஒரு சில பேருக்கு அந்த உணர்வு இருக்கும். எஸ், என்னோட ப்ரேயர்ஸ்க்கான ஆன்சர் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். ஒரு சில பேர் நீங்கள் இந்த
உங்கள் மைண்டை கிளியராக வச்சுக்கணும். பிகாஸ் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இப்படியே இருக்குதேன்னு நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய பாசிட்டிவான சைன்ஸை நீங்கள் உணர முடியாது. ஓகே, ஸோ திஸ் மந்த் எனக்கு இது வரைக்கும் பார்த்த கார்டு வரைக்குமே எனக்கு ரொம்ப சூப்பராக தான் தோணுது இந்த மந்த் ஃபார் பைல் நம்பர் 1. சேரியோட் வந்திருக்கு. ஸோ இந்த மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒரு நம்பிக்கை பிறக்குங்க. அதாவது உங்கள் லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகருதுப்பா. இவ்வளோ நாளாக அப்படியே இருக்கும், எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாமல் நிறைய பேர் வாழ்வீங்க. தூங்குறீங்க, எந்திரிக்கிறீங்க, அதே ரொட்டீன். உங்கள் லைஃப்பில் இருந்த பிளாக்கேஜஸ் அப்படியே இருந்திருக்கும். ஸோ இந்த மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு விதமான நம்பிக்கை வந்திருக்கும். எஸ், நமக்கான அந்த பிளாக்கேஜ் ரிலீஸ் ஆகுது, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போகிறோம் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை வரும். அண்ட் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நீங்களே இவ்வளவு நாளாக யாரையோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. இந்த மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளார ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நானே இறங்கி செய்யறேன், எந்த ஒர்க்காக இருந்தாலும் என் வாழ்க்கையை நான் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக வரும். ஒரு சில பேருக்கு முன்னாடி வந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த மந்த் டெஃபினட்டாக வரும், கவலைப்பட வேண்டாம். சரி, ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐ குட் சி தட் பாசிட்டிவாக தாங்க இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்களும் உங்கள் பார்ட்னரும் பேச்சுவார்த்தையில் இல்லை, அவங்க திருப்பி உங்கள் லைஃப்பில் வரணும்னு வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு சைன்ஸ் தெரியும். ஒரு சில பேருக்கு வருவாங்க, மற்ற இன்னொரு சில பேருக்கு அவங்க வரத்துக்கான ஒரு நம்பிக்கை பிறக்கும், அதுக்கான ஒரு சில சைன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, அண்ட் ஆல்சோ இன்னொரு டிப், இன்னொரு வார்னிங் கூட சொல்லுவேன். இந்த மந்த் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ அதனால நீங்கள் உங்கள் பாஸ்டில் நடந்த அந்த டாக்ஸிக் பீப்புளாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அதை நோக்கி போக வேண்டாம். ஓகேங்களா? யார் உங்களை இந்த மாதிரி ஒரு ட்ராமாவில் தள்ளுனாங்களோ அவங்கள நோக்கி நீங்கள் போக வேண்டாம். பிகாஸ் மேபி லைக் ஒரு அவங்கள நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் அமையலாம், இல்லை அவங்கள பற்றின ஏதோ ஒரு நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால மேபி இப்போ அவங்க ஒரு கர்மா டைம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அதை நினச்சி உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கலாம், ஒரு விதமான என்ன சொல்ற சாஃப்ட் கார்னர் இருக்கலாம். அது மாதிரி இருந்துச்சுன்னா அதை இப்போவே ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேவா? பிகாஸ் நீங்கள் பாஸ்டில் போகிறனால, பாஸ்ட் பீப்புளோட கனெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை அதர் தேன் பெயின். வாவ், ஜஸ்டிஸ். ஸோ ஜஸ்டிஸ் இஸ் a வெரி வெரி குட் கார்டுங்க. கர்மா டைம். வாட் யூ கிவ் யூ கெட் பேக். நீங்கள் என்ன மற்றவங்களுக்கு செய்கிறீங்களோ அது அப்படியே திரும்பி உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டா? ஸோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்திருப்பீங்க நிறைய விஷயங்களும், சரி, அது கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் ஒரு சில பேருக்கு ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ், உங்களுக்கும் உங்கள் சிப்ளிங்ஸ்க்கும் ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ், அதனால லாஸ், கோர்ட் அது மாதிரி ஏதாவது போயிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கான ப்ராப்பர் ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ இது என்னன்னா இந்த மந்த் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இது ஒரு ஜஸ்டிஸ் பீரியட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ வாட் எவர் நீங்கள் செய்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இவ்வளோ நாளாக எவ்வளோ பொறுமையாக இருந்தீங்களோ அதுக்கு தகுந்த பாசிட்டிவ் ரிசல்ட் உங்களுக்கு வரப்போகுது. அதே சமயம் இந்த மந்த் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவுமே நீங்கள் இருந்துக்கோங்க. அன்னெசரி யார்கிட்ட எதுவும் பேசிக்க வேண்டாம். யாராவது ட்ராமா பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரியாக்ட் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? Just focus on positive. Okay. Change of place is possible. And இந்த மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒரு விதமான ஒரு தைரியம் வருங்க. தைரியம்னா நான் என்ன சொல்வேன்னா, இவ்வளவு நாளா ஓகே நான் இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணேன், இந்த ஜாபுக்காக நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன், இனி எனக்கு அது கிடைக்கலையா, ஓகே நான் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு நான் எனக்கான ஒரு ஜேர்னி நோக்கி நான் போகிறேன், ஒரு நியூ லைஃப் நோக்கி நான் போக போகிறேன், எனக்கான வாழ்க்கையை நான் உருவாக்க போகிறேன் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்குள்ள வரும். அதுக்கான ஸ்டெப்பை டெஃபினட்டாக நீங்கள் எடுப்பீங்க. ஓகேயா? ஸோ இந்த மந்த் உங்களை ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் தான் இருக்குது. யோர் ஹார்ட் ஒர்க் இஸ் வெயிட் சாரி யோர் ஹார்ட் ஒர்க் இஸ் பேயிங் ஆஃப். எஸ், சொன்ன பார்த்தீங்களா? ஜஸ்டிஸ் கார்டு. Don't let your past hold you back. What is this? The answer you need or coming. ஸோ நான் என்ன டேரோட்டில் சொன்னேனோ அதே தான் உங்களுக்கு 3 கார்ட்லேயுமே வந்திருக்கு. ஸோ ரொம்ப லவ்லியான ஒரு மெசேஜஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பைல் நம்பர் 1க்கு.
ஓகே, ஏஞ்சல் ஆன்சர்ஸ் பார்ப்போம். ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா டெஃபினட்டாக கேளுங்க. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி உங்களோட நியூ லைஃப் நியூ ஜேர்னி நோக்கி நீங்கள் போக ரெடியாக இருக்கீங்க. பட் அதுக்கான ஒரு ஐடியாஸ் கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா யார்கிட்டயாவது ஹெல்ப் கேளுங்க. ஏன்னா நீங்கள் ஹெல்ப் கேட்டால் செய்யறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. நோ நீட் டு வரி. இன்னும் ஒரு கார்டு எடுக்கிறேன். ரெக்கவரி, ஹீலிங். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 ரொம்ப நல்லா இருக்குங்க கார்டு. இந்த மந்த் வந்து நல்ல பாசிட்டிவான ஒரு சைன்ஸ் தான் உங்களுக்கு இருக்கு. பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். நீங்கள் பாசிட்டிவாக தைரியமாக இருங்க. ஓகேயா? ஸோ எதையும் போட்டு குழப்பிக்கிட்டு ரொம்ப அந்த ஒரு டிப்ரெஷன் சேட் அதெல்லாம் வேண்டாம். ஓகே, மே மந்த்ல இருந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ. பைல் நம்பர் 2. ஸோ யாரெல்லாம் இந்த க்ரீன் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜ், மே மந்த்க்கான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, Four of Cups. ஓகே, இந்த மந்த்து ஒரு சில பேர் நிறைய விஷயங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. அதாவது நிறைய உண்மைகள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வரும். இப்போது நிறைய பேர் வந்துட்டு உங்களை மேனிப்புலேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. உங்களை சுற்றி இருந்தவங்க நீங்கள் கரெக்டான வாழ்க்கை கரெக்டான பாத்தில் தான் போயிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் லைஃபாக இருக்கட்டும், கெரியர், ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து கரெக்டான பாதையில் தான் நீங்கள் போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் வந்து உங்களை சுற்றி இருந்தவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணியிருப்பாங்க, உங்களே குழப்பியிருப்பாங்க. ஸோ அவங்களோட பேச்சு கேட்டுட்டு அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய டெசிஷன்ஸ் எடுத்திருப்பீங்க. அதனால உங்கள் லைஃபே வந்துட்டு அப்படியே அப்சைட் டவுன் ஆயிருக்கும். நீங்கள் நினச்சபடி பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் சக்ஸஸ்க்கு போயிருக்கோம். அவங்களோட அந்த ட்ராப்பில் நீங்கள் இவ்வளோ நாளாக இருந்திருப்பீங்க. இந்த மந்த்ல இருந்து அதை பற்றி நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கே தெரிய வரும் நிறைய விஷயங்கள், யார் உங்களை இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு தாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இந்த மந்த்து தெரிய வந்துடும். ஸோ இந்த மந்த்ல இருந்து நோ அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அதிகமாக சொல்லணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய ஃபோன் காலாக இருக்கட்டும், ஒரு மெசேஜாக இருக்கட்டும், ஒரு இன்விடேஷன், இல்லை உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்டாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அதை அக்செப்ட் பண்ணுறதும் ரிஜெக்ட் பண்ணுறதிலும் தான் உங்களோட லைஃப் பெட்டர்மெண்ட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ எந்த இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணணும், எந்த இன்விடேஷனை ரிஜெக்ட் பண்ணணும், எந்த இடத்துக்கு நம்ம போகணும், யாரோட இடத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ நோ அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமாக சொல்ல ஆரம்பிங்க. அண்ட் பிகாஸ் வந்து அது உங்களை நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நிறைய ட்ராமாவில் மேனிப்புலேட் பண்ணுறவங்களுடைய கேரக்டரே பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல பாசமாக பேசிட்டு வருவாங்க. அப்படியே உங்கள் மேலே அவங்களுக்கு தான் அக்கறை இருக்குங்கிற மாதிரியெல்லாம் வருவாங்க. பட் அப்படி வந்து தான் உங்களை ஏமாற்ற முடியும். சரி, அந்த மாதிரி ட்ராமா எமோஷன்ஸுக்கெல்லாம் வந்துட்டு எஸ் சொல்லிட்டு திருப்பி மறுபடியும் அந்த ட்ராப்பில் உழுவாதீங்க. ஓகேவா? ஸ்டார்ட் சேயிங் நோ ஃப்ரம் திஸ் மந்த், இந்த மந்த்ல இருந்து. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து எதுவுமே ஒரு வழி தெரியாமல் ஏதோ ஒரு என்னமோ வாழ்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இந்த மந்த்ல இருந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஏதோ ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அது நீங்களே யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் செஞ்சு சாதிப்பீங்க. ஓகேங்களா? எதிர்கால பற்றின ஒரு பிரைட்டான ஐடியாஸ், ஒரு பிளானிங் எல்லாமே வந்து இந்த மந்த் நீங்கள் பண்ணுவீங்க. அதுக்கான ஒரு சூழ்நிலை ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு அமையும். ஓகேவா? ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கான எல்லா ஒரு ஸ்டெப்ஸ் எல்லா விஷயங்களும் இந்த மந்த் நடக்குங்க. ஸோ பாசிட்டிவாக இருங்க. கண்டிப்பாக இந்த மந்த் வந்து உங்களுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் உங்களோட கண் பார்வைக்கு வரும் உங்களோட லைஃப் பெட்டர்மெண்ட்டுக்காக. இங்கே பாருங்களேன், சக்ஸஸ் ஆப்வியஸ்லி உங்களோட லைஃப்ல க்ரோத், சக்ஸஸ், அதுக்கான எல்லா விதங்களுமே என்னென்ன பிளாக்கேஜஸ் இருக்குது உங்கள் லைஃப்பில் க்ரோத்து சக்ஸஸ் அடையிறதுக்கு அது அத்தனையும் ரிமூவ் ஆகும். நீங்கள் தான் ரிமூவ் பண்ணுவீங்க, நீங்கள் தான் பண்ணணும்.
பிகாஸ் அது உங்கள் கண் பார்வைக்கு இந்த மந்த் வர்றப்போ நீங்கள் அதுக்கான ஸ்டெப்பு எடுத்தால் மட்டும்தான் உங்களால் இந்த பிளேஸ்க்கு ரீச் ஆக முடியும். உங்கள் டெஸ்டினியில் இது இருக்குது. ஓகேவா? உங்கள் டெஸ்டினியில் growth சக்ஸஸுங்கிறது இருக்குது. ஆனால் அதுக்கான பாத்வே வந்து நீங்கள் தான் உருவாக்கணும். அதில் இருக்கிற பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போகணும். ஓகே, ஸோ கொஞ்சம் எனர்ஜி பார்த்துக்கோங்க. பிகாஸ் வந்துட்டு உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அதாவது ஈஸியாக ட்ரெயின்ட் ஆயிடுறீங்க. ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. இப்போ ஒரு வேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஓவராக செய்கிறீங்க, அதனால ஈஸியாக ட்ரை ஆகிடுவீங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுது. ஸோ கொஞ்சம் எனர்ஜி முக்கியம். எதுவுமே பொறுமையாக போங்க. பிகாஸ் வந்து உங்கள் எமோஷன்ஸுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், உங்கள் ஆக்ஷன்ஸ் ஆல்சோ. ஏன்னா இந்த மந்த் வந்துட்டு நிறைய உண்மைகள் உங்கள் கண் பார்வைக்கு வர்றப்போ உங்களோட கோவங்கள் கொஞ்சம் அதிகமாக சான்சஸ் இருக்குது. இவ்வளவு நாள் என் கூட இருந்து ஏமாத்திருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரப்போ ரொம்ப கோவங்கள் அதிகமாகும். அப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் உங்களோட சக்ஸஸ்க்கு பாதிக்கும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அமைதியான முறையில் அந்த இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணுங்கள். எமோஷன்ஸு எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு அப்டிக்கலாக போயிடும். இன்னும் ஒரு கார்டு இருக்கு. ஓகே, ஸோ ஆக்சுவலி வந்து நீங்கள் ஒரு கிரேட் பிளானருங்க. உங்களுக்கு வெரி ஆம்பிஷியஸ் பர்சன் தான் நீங்கள். என்னென்னா உங்களுக்கு லைஃப்பில் நீங்கள் பைல் நம்பர் 2 நீங்கள் எப்படி தெரியுங்களா? ரொம்ப பெரிய பொசிஷன், ரொம்ப பெரிய லெவலுக்கு சக்ஸஸ் ஆகணும்லாம் எதிர்பார்க்க மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு கோல், ஒரு பேஷன் இருக்கும். அது சின்னதாகவே இருக்கட்டும். அந்த கோல் பேஷனை நம்ம வந்து செட்டில் பண்ணிட்டு ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு லைஃப், ஒரு நல்ல ஒரு ஜாப், நல்ல ஒரு இன்கம் அண்ட் ஒரு ஹாப்பி ஃபேமிலி. ஸோ இதுதான் வந்து பைல் நம்பர் 2 அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. சிம்பிள் லைஃப் தான். ஆனால் அந்த சிம்பிள் லைஃபையே வந்து லீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ பிளாக்கேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து தேர்ட் பர்சன் மேனிப்புலேஷன். செகண்ட் வந்துட்டு உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் போகிறதுக்கான காரணம். ஓகேங்களா? பிகாஸ் உங்களை சுற்றி டாக்ஸிக் பீப்புள் இருக்காங்க. அவங்க உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நீங்கள் உங்கள் கோலை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குங்க. இப்போ ஒரு சின்ன ஆசைகள் இருந்தாலும், இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூர் போகிறோம், ட்ரிப்பு போகிறோம்னாலும் அவ்வளோ அழகாக வந்து இங்கேருந்து கிளம்புறதுலேருந்து திருப்பி ரிட்டர்ன் வர வரைக்கும் விஷுவலைஸ் பண்ணுவீங்க. இங்கே போகணும், அங்கே போகணும், இந்த மாதிரி இத்தனை மணிக்கு கிளம்புறோம், அங்கே இந்த டைமில் ரீச் ஆகுறோம். இது எல்லாம் ஐடியாஸில் இருக்குது. பட் அந்த பிளானிங், அந்த போகிற ட்ரிப்பு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். பிகாஸ் உங்கள் மைண்டில் இருக்கிற நிறைய ஃப்யூச்சர் பிளானிங்கை நீங்கள் ரியாலிட்டிக்கு கொண்டு வரும்பொழுது நிறைய தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்குது, நீங்கள் செய்கிறது ஒன்றா இருக்கும். உங்களுக்கு ரியாலிட்டியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து மைண்டுக்குள்ளார உங்களோட மனசில் அவ்வளோ ஒரு போல்டாக நிறைய டெசிஷன் எடுக்கிறீங்க. ஆனால் வெளி உலகத்துக்கு அந்த டெசிஷன் அப்ளை பண்ணும்பொழுது அவ்வளோ பயப்படுறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவங்கள மாற்றணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட போயிட்டு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லை. நீங்கள் அவங்கள விட்டு விலகி வாங்க. பாசிட்டிவான லைக் மைண்டட் பர்சன்ஸோடு இருங்க. உங்களோட க்ரோத் அண்ட் சக்ஸஸ்க்கு பிக்கெஸ்ட் பிளாக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க தான். கம்ப்ளீட். பட் ஐ திங்க் வந்து இந்த மந்த் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்குங்க. அது ஒரு விதமான ஒரு ஹாப்பி என்ஜாய்மெண்ட் இருக்கும் இந்த மந்த்து. ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது மீட் பண்ணுவீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களோட நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான மந்த் இது. அண்ட் ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குதான். கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து கம்யூனிகேஷனில் கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு ஃபைட் பண்ணிக்க வேண்டாம். பெரிய பிரச்சனையெல்லாம் ஆக்க வேண்டாம். ஓகேங்களா? சும்மா ஜஸ்ட் லெட் கோ பண்ணுங்க நிறைய விஷயம் இந்த மந்த்து. யுவர் ட்ரீம்ஸ் நீட் அ ப்ராக்டிக்கல் பிளான். நான் சொன்ன பார்த்தீங்களா, நிறைய வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்துட்டு நிறைய பிளான் பண்ணணும். அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை ஃபஸ்ட்டு கேதர் பண்ணுங்க. ஷோ த வேர்ல்ட் த ரியல் யூ. ஓகே, பைல் நம்பர் 2. எத்தனை பேர் வந்துட்டு உங்களோட ஒரிஜினல், இப்போ நீங்கள் ஒரு பர்சனாக இருக்கீங்கல்ல, வெளி உலகத்துக்கு சொன்னேன், அதுதான் உங்கள் ஒரிஜினாலிட்டியா?
டெஃபினட்டாக கிடையாது. இப்போது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவக்காரங்களும் ரொம்ப படார்னு பேசுவீங்க, பயங்கரமாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. பட் ஆனால் வந்து நீங்கள் அவ்வளோ சாஃப்டான ஒரு டைப். இன்சைட் ஒரிஜினல் கேரக்டர் நீங்கள் ரொம்ப சாஃப்ட், யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். பட் ஆனால் நீங்கள் ஹர்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வெளியில் வந்து ஒரு டஃப்பான ஒரு பர்சனாக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த மே மந்த்ல இருந்து நீங்கள் யார் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு காமிங்க. யாருக்காகவும் நீங்கள் உங்களுடைய இந்த ஒரிஜினல் நேச்சரை மாற்றிக்க வேண்டாம். ஓகேங்களா? உங்களை மேனிப்புலேட் பண்ணுறாங்கல்ல, அவங்க முன்னாடி நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன், உங்களால் என்னை இனிமேல் எதுவும் பண்ண முடியாதுன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணக்கூடிய மந்த் இது. அதுக்கான ஒரு ஒர்க் ஆரம்பிங்க. Okay, it's time to release negativity, which is very important. Okay, forgiveness. நிறைய forgive பண்ணுங்க. Not the right time. See, இந்த மந்த் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஃபியூச்சர் ஆக்சுவலி நிறைய பிளாக்கேஜஸ் வந்து எங்கெங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மந்த். ஓகேங்களா? நிறைய ட்ரூத் உங்களுக்கு முன்னாடி வரும். அண்ட் உங்கள் ஃப்யூச்சரை வந்துட்டு நீங்கள் மேக் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அதை வந்து பண்ணக்கூடிய மந்த் இது. ஓகேங்களா? கெட் மோர் இன்ஃபர்மேஷன். நான் சொன்ன பார்த்தீங்களா, your ட்ரீம்ஸ் நீட் அ ப்ராக்டிக்கல் பிளான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ணாதீங்க. நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்கி எதுவுமே செய்யுங்க. Okay, that's for the pile number 2. Thank you so much. Stay blessed.